உங்களுடைய ராசியில சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் வந்து உங்க ராசிக்கு அதிபதி. அதனால வந்து உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல வளர்ச்சி. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், நல்ல வளர்ச்சி கிடைக்கணும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது கட்டாயம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவணி மாதம் வருது இல்லையா? இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 டூ 7 சூரியன பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். உங்களுக்கு சூரியன் இந்த மாசம் முழுவதுமே நீங்க பண்ணுனா ரொம்ப நல்லது. அதாவது ஆவணி ரவின்னு சொல்லுவாங்க. ரவி மீன்ஸ் சூரியன் அர்த்தம். அப்போ சூரியன பார்த்து வணங்குறது உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவும். நல்ல காசு பணம் வரும். பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லா பக்கமும் பேரும் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கும் இது உதவியா இருக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டியது காலையில 6 டூ 7 மத்த ராசிக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் உங்க ராசிக்கு இருக்குன்னா, அது என்னன்னா, உங்க ராசி அதிபதிய நீங்க டைரக்ட்டா பார்க்க முடியும். சூரியன பார்த்து வணங்க முடியும். மத்த ராசிக்கெல்லாம் இப்ப வந்து ரிஷப ராசி, துலா ராசின்னு சுக்கிரனு. சுக்கிரன் வந்து எப்பயாவது கண்ணால வெறும் கண்ணால பார்க்கவே முடியாது. ஆனா, உங்க ராசிக்கு பார்க்கலாம்ல. அது மாரி பார்த்து வணங்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில 6 டூ 7 தான். சரிங்களா? நீங்க பாட்டுக்கு உச்சி சூரியன பார்த்துலாம் வணங்கக்கூடாது. அது தோஷத்த குடுத்துரும். காலையில இளம் வெயில்ன்னு சொல்றாங்கல்ல, சூரிய உதயம் சன் ரைஸ பாருங்க. வாழ்க்கைக்கு வளர்ச்சி.